இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 22 36 முடிய. இயேசு தனியாக கடவுளிடம் ஜெபிப்பதற்கு மலை மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் கூட அங்கேயே அவர் தனித்து இருந்தார். இது ஒன்று. இரண்டாவது, மற்ற சீடர்கள், இயேசுவினுடைய சீடர்கள் படகிலே அவர்கள் பயணிக்கிறார்கள். நெடுந்தொலை சென்று விட்டது. இரவிலே ஆண்டவர் இயேசு 4ஆம் காவல் வேளையில், காலையில் 3லிருந்து 6க்குள்ள 4ஆம் காவல் வேளை, இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வருகிறார். ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். இது 2. மூன்றாவது, இயேசு அவர்களிடம் துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்ல, பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர ஆணையிடும் என்றார். வா என்றார். பேதுரு அப்படியே நடந்தார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே தனித்து இறைவனோடு ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இயேசு நிறைய இடங்களிலே தனித்திருந்தார். தனியாக ஜெபிப்பது அவருடைய வழக்கம். காலையில் அதிகாலையில் கருக்களோடு எழுந்து ஜெபிக்க சென்றார். அவர் தனியாக இருந்து ஜெபிப்பது அவருடைய வழக்கம் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை வாழ்விற்கு மிக அவசியமானது தனி ஜெபம். அது கோவிலில் இருக்கலாம், ஒரு பார்க்கில் இருக்கலாம், வீட்டுக்குள்ள அறைக்குள்ளே இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். நற்கருணை முன்பு இருப்பது மிக சிறப்பானது. இது ஒன்று. இரண்டாவது, சீடர்கள் படகிலே செல்லுகிறார்கள். நெடுந்தூரம் சென்ற பிறகு அங்கே இயேசு அவர்கள் கண்ணில் படுகிறார். ஐயோ பூதம் என்று சொல்லுகிறார்கள். வாழ்க்கையில் மனிதன் கடவுளோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கும் பொழுது அவனுக்கு துன்பங்கள் வரும். சில வேளைகளில் மிக தெளிவான கடவுளுடைய செய்தி கூட முதலில் ஒரு துன்பத்தோடு ஆரம்பமாகும். கவனம் செய்ய வேண்டும். முதலில் ஒரு துன்பத்தோடு ஆரம்பமாகும். அதன் பிறகுதான் நமக்கு இனிமை மிகுந்த வாழ்வு இருக்கிறது. இயேசு வருவதை கண்ட உடனே அவர்களுடைய அதிர்ச்சியான குரல் எழும்புகிறது, ஐயோ பேய் பூதம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அடுத்து இன்பமான ஒரு காரியம் என்ன? வாழ்வின் அடுத்த பகுதி, பெரும் பகுதி, இயேசு அங்கே சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், அஞ்சாதீர்கள். கடல் மீது நீங்கள் நடந்து வரலாம். பேதுருவா நடந்து வந்தார். இயேசு இருக்கிறார் என்ற உண்மை உணர்வு நம்மிலே இருந்துவிட்டால் நாம் மலையை கடக்கலாம், கடலை கடக்கலாம், பள்ளத்தாக்கை கடக்கலாம், எந்த இடத்தையும் கடந்து வரலாம். நம்மால் முடியும். இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்பொழுது பெரிய அலை வந்து அவர்களை தாக்குகிறது. ஆனால் இயேசு அமைதி ஏற்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அலைகள் வரும், துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உலகிலே உண்டு, இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனால் திருப்பாடல் 46:5 வாசிக்கிறோம், நகரின் நடுவில், எருசலேம் நகரின் நடுவில் கடவுள் இருக்கிறார். ஆகவே அவரோடு இருக்கிறவர்கள் அசைவுற மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே இயேசு இருக்கிறார். பேரிரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பின் இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உம்மோடு இணைந்து வாழ்ந்தால் எங்களுக்கு துன்பம் இல்லை, துன்பங்களில் சுமை இல்லை, துன்பங்களில் ஒருவித சுவை இருக்கும். அதனால் எங்கள் வாழ்வு நீளமானது, இனிமையானது, எப்போதும் சாதிக்கக்கூடியது. இதை உணர்ந்து வாழச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.